بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه بعظمة قدر ذاته وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفي فرقانه المجيد ورفعنا لك ذكرك صدق الله مولانا العظيم ஏக இறைவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய ரஹ்மத் இந்த மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக பேசக்கூடிய அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். இதற்காக வேண்டி ஏற்பாடு செய்த இந்த ஏற்பாட்டிற்குழுவுக்கு அல்லாஹ் சந்தோஷமான பரக்கத்தான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால் இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய அங்க அவயங்களை, அவர்களுடைய செயற்பாடுகளை, அவர்களுடைய பண்புகளை இப்படி தொடர்ச்சியாக நாம் இந்த மஜ்லிஸிலே இஷா தொழுகையை தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே இன்றைக்கு நமக்கு அளிக்கப்பட்ட தலைப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சமூகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துடன் எவ்வாறு இருந்தார்கள், சமூக விடயங்களிலே எந்த அளவிற்கு அக்கறையுடன் நடந்து கொண்டார்கள் என்ற விடயமே இன்றைய தலைப்பாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமூகம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக விடயத்திலே கடுமையான அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் இப்படி ஒரு பெரிய இஸ்லாமிய சமூகம் ஒன்றை உருவாக்குவது முடியாத காரியமாக இருந்திருக்கும். அந்த அளவிற்கு அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள். சமூகம் என்பது முதற்கட்டமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், சமூகம் என்பது அது ஒரு குடும்பத்திலிருந்து துவங்குகிறது. சமூகம் என்பது ஒரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த குடும்பம் எந்த அளவிற்கு சிறப்பானதாக, ஒழுக்கமுள்ளதாக, மார்க்கப்பற்றுள்ளதாக அது உருவாக்கப்படுகிறதோ அப்பொழுது சமூகம் சிறப்பானதாக மாறிவிடுகிறது. அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமைப்பில் அவர்கள் குடும்பத்துடன் இருந்தார்கள், பிள்ளைகளுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், பேரப்பிள்ளைகளுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்தால் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் சீர் செய்து கொள்ள முடியும். இந்த மஜ்லிஸ்களுடைய நோக்கங்களும் அதுதான். வெறுமனே கதை சொல்லுவதும் கேட்டுவிட்டு சென்று அதனை மறந்துவிட்டு வாழ்வதும் அல்ல. இந்த மஜ்லிஸுடைய நோக்கம் இந்த விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் விளங்கி அதனை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு செயற்படுத்த வேண்டும். எங்களுடைய மஹப்பத்தை அந்த செயற்பாடுகளின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த மஜ்லிஸினுடைய நோக்கம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இரண்டு கட்டங்களாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நுபுவத்திற்கு முன்னால், நுபுவத்திற்கு பின்னால். நுபுவத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிஹா இருந்தாங்க. நல்ல விளைக்கணும். நுபுவத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாலிஹான மனிதராக இருந்தார்கள். நுபுவத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிஹான ஒரு மனிதராக வந்தாங்க. அப்படின்னா அவர்கள் நல்ல மனிதராக தன்னிலே அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள், நல்ல செயற்பாடுகளை கொண்டிருந்தார்கள். அதனால எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்கள மக்கால வாழ்ந்த எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் விரும்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்-சாதிக் அல் அமீன், நம்பிக்கையானவர், உண்மையாளர்
இப்படி அவர்களுடைய சொத்துக்களை பொருள்களை அடைக்கலம் வைப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். அதாவது நல்லவர்களும் வந்தார்கள், யகூதிகளும் வந்தார்கள், குறைஷிகளும் வந்தார்கள், எல்லாம் வந்தாங்க. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்து கிடைச்சிச்சோ அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம், அதாவது சமூகத்தை சீர்திருத்தும் பணியிலே அங்கே செயற்படுகிறார்கள். அப்பொழுது அங்கே விரோதிகள் உருவாகிறார்கள், எதிரிகள் உருவாகிறார்கள். குடும்பங்களுக்குள்ளாலும் வெளியாலும் பக்கத்து ஊர்களிலிருந்தும் விரோதிகள் எதிரிகள் அங்கே உருவாகிறார்கள். அப்ப இங்க நாங்க கவனிக்க வேண்டிய விடயம் என்ன? யாரு நல்ல அவருடைய பாட்டில் அவருடைய வேலையை செஞ்சு கொண்டு நல்ல மனிதராக இருக்கிறாரோ அவருக்கு எந்த பாதிப்பும் வராது, யாராலையும் தொல்லை இருக்காது. அவருடைய பாட்டில் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும். யார் ஒரு மனிதர் இப்பவும் தான் யார் ஒரு மனிதர் சமூக சேவைகள்ல ஒரு நல்ல நலவை ஏற்படுத்த வேண்டும், சமூகத்தில் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு இஸ்லாஹை ஏற்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ நிச்சயமாக சத்தியமா அவர்களுக்கு எதிர்ப்புகள் வரும். நாங்கள் நடைமுறையில் பார்க்கிறோம் இல்லையா? அந்த எதிர்ப்புகள் வரும், அது வரத்தான் வேணும். அதுதான் வாழையடி வாழையாக பரம்பரையாக ஏனைய நபிமார்களுக்கும் நடந்தது அதுதான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்தது அதுதான். ஆகவே இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தினவனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னாலிருந்தே அவர்கள் சமூகத்துடன் சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சமூக பிரச்சனைகளிலே தலையிட்டு அதனை சீர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு ஒரு உதாரணத்தை நாம சொல்லிக்கொண்டு போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னால ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. அந்த உடன்படிக்கை ஏன் அது நடக்கிறது என்றால், குறைஷிகள் அல்லது அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களில் அநியாயம் செய்யப்படுபவர்களுக்கு அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கான தண்டனை கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான எதிர்ப்பு அங்கே காட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு உடன்படிக்கை அங்கே நடக்கிறது. பனு தைம், இப்னு முர்ரா, அதே போன்று பனு ஹாஷிம், பனு ஜஹ்ரா போன்ற அந்த காலத்திலே மக்காவிலே வாழ்ந்த பெரும் குடும்பங்கள், பெரும் பரம்பரைகள், இவர்கள் எல்லாம் ஒன்று சேருகிறார்கள். எதற்காக ஒன்று சேருகிறார்கள்? இந்த யாருடைய வீட்டிலே அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் என்ற அவரும் ஒரு குறைஷிகளிலே பெரும் தலையாக இருந்தார். அவருடைய வீட்டிலே ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த கூட்டம். அவர்களுக்கு அங்கே வந்தவர்களுக்கு உணவுகளும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்ப கூட்டம் ஒன்று போட்டா சாப்பாடு கொடுக்கிறது இப்ப உள்ள கதை இல்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலும் இந்த செயற்பாடுகள் நடந்திருக்குது. அதை நாங்கள் நினைவு வச்சுக் கொள்ளணும். அப்ப உணவெல்லாம் ஏற்பாடு செஞ்சு வந்தவங்களுக்கு கொடுத்து அங்க பேசப்பட்ட விடயம் என்ன தெரியுமா? எங்களை பகுதியில், இந்த இடத்துல, இந்த ஊர்ல யாரு குறைஷிகள், எல்லா குறைஷிகள் அந்த நேரத்தில் எவ்வளவு மோசமானவங்க, அதாவது குறைஷிகள் மட்டும் இல்லை, ஜாகிலியத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு கடுமையானவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு காலம் பரம்பரையாக சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலையும் இப்படி ஒரு நலவு அந்த நேரத்தில் நடந்திருக்குது. அந்த நலவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதில் கலந்து கொள்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பின்னால, இதுல அநியாயக்காரர்களுக்கு அவருடைய ஹக்குகளை எடுத்து கொடுக்க, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய ஹக்குகளை எடுத்து கொடுப்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். யாரும் அநியாயம் செய்யப்படக்கூடாது. யாருக்காவது அநியாயம் நிகழ்த்தப்பட்டால் அவருடைய ஹக்குகளை உரியவிடத்தில், அந்த லாலிமிடத்தில், அநியாயக்காரிடத்தில் போயிட்டு பேசி அவருடைய ஹக்குகளை எடுத்து கொடுக்கணும். யாருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் அந்த ஒன்று கூடல், அந்த உடன்படிக்கை நடைபெறுகிறது. எல்லா பெரும் குடும்பங்களும் சேர்ந்து அதற்கு அனுமதி, அதாவது அதற்கு யோகபித்த முடிவை எடுக்கிறார்கள். அந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நான் ஒரு நேரத்தில் லக்கது ஷஹீத்து ஃபீ தாரி அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன், நான் அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆனுடைய வீட்டில் ஒரு உடன்படிக்கைக்கு நான் கலந்து கொண்டேன். அதுக்கு எனக்கு பெரிய நன்மை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பின்னால சொல்றாங்க, இஸ்லாத்தில்
நான் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால, நுபுவத்துக்கு பின்னால அப்படியான ஒரு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தால் நான் கட்டாயம் போயிருப்பேன் என்று சொன்னான். ஏன்னா இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எதிரியாகிட்டாங்க பெரும்பான்மை. அதனால அங்க மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால இப்படி ஒரு ஏற்பாடு நடந்திருந்தால் நான் அதற்கு கட்டாயம் விடையளித்திருப்பேன், பதிலளித்திருப்பேன், அந்த கூட்டத்திற்கு சென்று கலந்திருப்பேன் என்று சொல்றாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தோட இருந்த ஒத்துமையை அங்கே காட்டுது. இதே போல இன்னொரு சின்ன உதாரணம், கஅபத்துல்லா கட்டினாங்க. ரசூலுல்லாஹ் அதாவது நுபுவத்து கிடைப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 வயசுலன்னு நினைக்கிறேன், அங்கே கஅபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு நடக்கிறது. புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அங்க ஹஜருல் அஸ்வதை அதனுடைய இடத்திலே வைப்பது யார், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் வைப்பது என்பதிலே பிரச்சனை வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மசூரா பண்ணி எடுத்து ஒரு முடிவு வரல. கடைசியா சொல்றாங்க, அங்க இருந்த ஒருத்தர், யார் இந்த வழியால முதலாக நுழைக்கிறாரோ, இந்த எல்லைக்குள்ள கஅபத்துல்லாவுக்கு வருகிறாரோ அவரை வச்சு நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்பொழுது சொல்லி முடியலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை நீங்கள் செய்யுங்க உங்களோட கையால் அப்படின்னு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், சமூக உணர்வை பாருங்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி அதை வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அழகான முறையில் அவர்கள் கையாண்டார்கள். சமூகத்தை எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு பார்த்தாங்க. எல்லா கபீலாக்களுடைய தலைவர்களையும் கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு துணி ஒன்றை விரிக்க சொன்னார்கள், புடவை ஒன்றை. அதில் ஹஜருல் அஸ்வத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வச்சாங்க. ஹஜருல் அஸ்வத் சொன்னாங்க, எல்லா கபீலாவில் உள்ளவங்களும் புடவையை பிடிங்க. அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. ஹஜருல் அஸ்வதுடைய அந்த கஅபத்துல்லாஹ் அதை வைக்கிற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி அதை வச்சாங்க. இப்போ அந்த செயலில், அந்த விடயத்தில் எல்லாரையும் பங்கு பெற வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் நினைச்சிருந்தா அதை தனியை தூக்கி வச்சிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப சமூகங்களை ஒன்றுபடுத்துவதற்காக வந்தவர்கள், அவர்கள் பிளவுபடுத்துவதற்காக வந்தவர்கள் அல்ல. அதனால் அவர்கள் அதை அழகாக கையாண்டார்கள். இது இஸ்லாத்திற்கு முன்னால், அதாவது நுபுவத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள். இப்படி இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்ப விஷயங்களையும் கடுமையான கவனம் செலுத்தி இருக்கிறான். குடும்பத்தை எப்படி நடத்தணும் என்ற விடயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடும்பம் என்பது அந்த சமூகத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது. முஜ்தமா என்றால் சமூகம் என்றால் அது குடும்பங்கள் பலதுதான் ஒரு சமூகமாக உருவளிக்கிறது. அப்ப குடும்பங்களுக்கு மத்தியிலே சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்பட்டால் சமூகம் முழுமையாக சீர்படும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது, குடும்பம் ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படித்து, அவங்க மூலமாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படித்து, அவர்கள் மூலமாக ஒரு குடும்பத்தை உருவாக்குறான். அதன் மூலமாக ஒரு சமூகம் உருவாக்குறது. அப்போ குடும்பத்திலிருந்து தான் சமூகம் வருகிறது. அப்போ குடும்பங்கள் சீராகும் பொழுது சமூகம் தானாக சீர்பெறுகிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, அந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, குடும்பம்ங்கிறது அடிப்படை, சமூகத்தின் அடிப்படை. அது சீர்பட்டால் எல்லாமே சீர்பெற்றுவிடும். இதுதான் அடிப்படை. இதன் அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மனைவி மக்களுக்கு மத்தியில் உபகாரம் செய்யணும்னு சொன்னாங்க. தன்னுடைய மனைவிக்கு கணவன் உபகாரம் செய்யணும். மனைவிடத்தில் கணவன் நல்லவனாக இருக்கணும். ஹைருக்கும் லினிசாஇக்கும், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர் தான் உங்களுடைய சிறந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரோடு, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஓட்ட பந்தயம் நடத்தி இருக்கிறார். இப்படி சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் மத்தியிலே நடந்தேறியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாரி விடுவார்கள் முடிய. நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், எத்தனை முறை எங்களோட மனைவி எங்களுக்கு முடிவாரி விட்டிருக்கிறார். மனைவிக்கு பக்கத்தில் இருந்து எத்தனை முறை கையை தோளில் போட்டு பேசிக்கொண்டிருந்திருக்கிறோம். அந்யோன்யமாக எப்படி பழகிருக்கிறோம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதன் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற ஒற்றுமை அதிகரித்து புரிந்துணர்வு ஏற்படுகிறது. அதன் மூலமாக எழக்கூடிய பிரச்சினைகள் இல்லாமல் போகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டல். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரோடு நீதமாக ஏன் அவங்க மனைவிமாரோடுண்டா அவங்க 11 கல்யாணம் ஒரே நேரத்தில் 9 மனைவிமாரோடு இருந்திருக்கிறாங்க. அப்போ நீதமாக நடந்திருக்கிறாங்க, அவர்களோடு நல்ல முறையில் உறவாடி இருக்கிறார். இது எங்களுக்கு அவர்களுடைய முன்மாதிரி. வலகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு இந்த முன்மாதிரிகளை வச்சுட்டு இன்றைக்கு மேற்கத்தியவாதிகளுடைய சினிமாக்காரர்களுடைய இஸ்லாத்திற்கு விரோதிகளான இருக்கக்கூடியவர்களுடைய முன்மாதிரிகளை நாங்கள் தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய வாலிபர்கள் அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய கூடுதலான கவனங்கள் இப்படியான விடயங்களிலேயே செல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை குடும்பத்திலிருந்து சிறுவர்கள் எல்லாருக்கும் காட்டியிருக்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறேன்டா நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகளை உருவாக்கணும், நல்ல பேர பிள்ளைகளை உருவாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ளுவாங்கண்டா சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு ரசூலுல்லாஹோட வீட்டுக்கு வந்தா எழும்பி நிற்பாங்க, எழுந்து வரவேற்பாங்க. மகளை எழுந்து நின்று வரவேற்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை முறை எப்போ வந்த ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது எழுந்து நின்று வரவேற்பார்கள். அவர்கள் தலையை முத்தமிடக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அப்படி வரவேற்று அவருடைய தலையை, மகளுடைய தலையை முத்தமிட்டு வரவேற்பார்கள். எங்களோட பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சிருக்கும், எங்களோட பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் வேற வீட்டில் இருந்து எங்களோட வீட்டுக்கு வருவாங்க. எத்தனை முறை நாங்கள் அப்படி செஞ்சிருக்கிறோம். நானும் தான், நீங்களும் தான். இந்த நடைமுறைகள், இந்த அழகான பண்புகள் எங்களிடத்தில் இல்லையே, எங்களிடத்தில் இல்லையே. நாம் உம்மத்து முஹம்மது என்று பெருமை பேசுகிறோமே, இந்த அழகான முன்மாதிரிகள் எங்களிடத்தில் இருந்து எங்க போச்சு? ஆகவே இப்படியான பண்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறாங்க. பிள்ளையோடு இப்படி நடந்திருக்கிறாங்க. பேர பிள்ளைகளோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அவர்களோடு சிரித்து விளையாடி இருக்கிறார்கள், அவர்களோடு தமாஸ் பண்ணியிருக்கிறார்கள், ஜோக் பேசியிருக்கிறாங்க, மனைவிமாரோடு பேசியிருக்கிறாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை இதுகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் இருக்கிறது. ஆகவே இப்படி ஒரு தகப்பன், ஒரு தந்தை மகளுடனும் பேரனுடனும் மனைவியுடனும் நடந்து நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு செலுத்தினால், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால், அந்த புள்ள வெளியே போற நேரத்தில் அந்த பழக்க வழக்கங்கள் அங்கே பிரதிபலிக்கும். இப்படி ஒவ்வொரு ஊடும் இருந்தால் அங்கே சமூகம் சீர்படும். சமூகம் நாங்கள் தலையடித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. ஒரு சீரான சமூகம் வரும். இன்றைக்கு எங்களோட சமூகத்தை பாருங்க, எங்களோட ஊரை பாருங்க, எங்களோட பகுதிகளை பாருங்க. மிகவும் கவலையான செய்தி நான் கேள்விப்பட்டேன். கண்ணீர் வடிக்க வேண்டிய செய்தி. நம்மளோட பகுதியில் கிட்டத்தட்ட 30-35 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் திருமணத்திற்கு முன்னால் கருப்பம் தெரிக்கிற ரீசன்ட் செய்தி. நான் ஊர் சொல்ல இல்லை, இடம் சொல்ல இல்லை. 30-35 பிள்ளைகள், 16-17 வயசு பிள்ளைகள் போனுக்காக வேண்டி, போனுக்கு எடிட் ஆகி போன் வாங்குறதுக்காக வேண்டி தவறான உறவுகளிலே உண்டாவி பிள்ளைகள் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தூரமில்லை இது செய்தி. இப்ப தற்போதைய நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். 30-35 பிள்ளைகளுக்கு மேல பெண் பிள்ளை, திருமணம் முடித்தவர்கள் குறைவதில், திருமணம் முடிக்காத இளம் வயது பிள்ளைகள் கருப்பமாக இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களோட சமூகத்தை நாங்கள் எங்க கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்? எங்களோட சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. நிர்வாகங்கள், ஊரில் உள்ள நலன் விரும்பிகள், வசதி படைத்தவர்கள், படித்தவர்கள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த சமூகத்தை பாதுகாக்கிறது, அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறது, அதற்கான எதிர் செயற்பாடுகளை செஞ்சு சமூகத்தை பாதுகாக்கிறது.
இந்த செய்தியை சொன்னவர் சொன்னாரு, இது இந்த கொஞ்சம் பேர் இருக்கக்கூடிய ஊர்ல, அதுவும் வெளியிலே இருந்து வராத தனி ஊர் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே இப்படிண்டா, அப்ப வெளியூராக்கள் அதிகமாக வந்து வசிக்கக்கூடிய ஊர்ல எப்படி இருக்கும் என்று யோசிச்சான். தெரியாது எங்களுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் நடக்கிற செய்திகள் எங்களுக்கு தெரியாது, காது வைத்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரிய ஆபத்திலே இருந்து கொண்டிருக்கிறது குடும்பங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அல் ஹதியு நபவி ஃபீ தக்வியத்தில் அலாகாத்தில் இஜ்திமாஇய்யா, சமூக தொடர்புகளை உறுதிப்படுத்துவதிலே நபியுடைய வழிகாட்டல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ஏற்கனவே சொன்னது குடும்பம். இப்போ ஒரு குடும்பம் மற்ற குடும்பத்தோடு எப்படி நடந்து கொள்றது, அயல் வீட்டாருடைய ஹக்கு என்ன, உரிமை என்ன அப்படின்னு வரும்பொழுது பக்கத்து வீடுகள் சீராகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள். யாரை பத்தி? பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி. அவன் அனந்தரம் பெறுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். அப்படின்னா அந்த அளவிற்கு பக்கத்து வீட்டானுக்கு என்னுடைய கடமைகள் இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் மிகவும் பெரியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, முதலாவது விசாரணைக்கு எடுக்கப்படுபவர்கள் 2 பக்கத்து வீட்டார்கள், மாறி மாறி அநியாயம் செய்து கொண்ட 2 பக்கத்து வீட்டார்கள் தான் முதலாவது கியாமத்திலே விசாரணைக்கு எடுக்கப்படுவார்கள். அவ்வளவு ஹஸ்மைன் என்று சொன்னார். ஆகவே கடுமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே பக்கத்து வீட்டாருடைய ஹக்குகளை நாங்கள் பேண வேண்டும். அதே போன்று இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விடயங்களுக்கு விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். சமூகத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சம்பவம் உண்டு, அதுக்கு சொல்றேன். மதீனால சல் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதி, மலைக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்கிறது. மதீனாவில் வாழக்கூடிய மக்களுக்கு அங்க இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. மக்கள் எல்லாம் அந்த சத்தம் வந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு சமூக விடயத்திலே வேகமாக இருக்கிறார்கள் என்பது இது உதாரணம். எல்லா மதீனாவாசிகளும் அந்த பக்கம் சத்தம் வந்த பக்கம் ஓடுகிறார்கள். என்ன சத்தம், என்ன பிரச்சனை தெரியாது, ஓடுகிறார்கள். அங்க போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை முடிச்சிட்டு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரையிலே, ஒட்டகத்திலே, அந்த குதிரையிலே அவர்கள் அங்கே திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க. பயப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அப்படின்னா எவ்வளவு வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருப்பாங்க. அப்படின்னா அந்த ஹதீஸில் வருது எப்படின்னா, அந்த குதிரைக்கு விரிப்பு போடுவார்கள், ஏறுவதற்கெல்லாம் ஒரு சுருச்சின்னு சொல்லுவாங்க, அதை விரிச்சுத்தான் குதிரையில் ஏறுவாங்க, சாதாரணமாக போக மாட்டாங்க. அது கூட இல்லை குதிரைக்கு. அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அவசரமாக குதிரையில் ஏறிக்கொண்டு அந்த சத்தத்தை நோக்கி செல்லுகிறார். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக அக்கறை மிக்கவர்களாக இருந்தார். எல்லா மனிதர்களுக்கு முன்னாலும் அங்கே போய் நின்றார்கள். அந்த அளவிற்கு பொறுப்புள்ளவர்களாக இருந்தார்கள். அதே போல இதெல்லாம் எங்களுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன? நாங்கள் நிர்வாகம் என்று சொன்னாலும் சரி, ஊர் நலன் விரும்பிகள், பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் சமூக அக்கறையை அதிகமாக காட்ட வேண்டும். எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் என்ன பிரச்சனை என்றாலும் நாங்கள் முன்னுக்கு நிற்கணும். சமூகத்தை சீர்திருத்தத்துக்கான பாடுகளை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இப்படி சில உதாரணங்களை நான் சொன்னேன். இன்னும் நிறைய உதாரணங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய சமூக பணியுடைய விடயத்திலே அவர்களுக்கு நிறைய உதாரணங்கள் காட்டலாம். நேரம் கொடுக்காது என்றாலும் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை நான் சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, என்னுடைய தந்தை இறந்து விட்டார்,
9 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் ஒரு திருமணத்தை முடித்தேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, திருமணம் முடிச்சிங்களா? ஆமாம், திருமணம் முடிச்சேன். ஒரு வாலிப பெண்ணை முடிச்சிங்களா அல்லது ஒரு திருமணம் முடித்து விட்ட விதவை பெண்ணை முடிச்சிங்களான்னு கேட்குறான். அப்பொழுது நான் ஒரு விதவை பெண்ணை முடித்தேன் யார சொல்லலான்ற. நீங்கள் அப்போ ஒரு வாலிப பெண்ணை முடிச்சிருக்கலாமே, அதனால் உங்களோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் இன்பமாகும் என்று சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ இவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களோட வாப்பா 9 பிள்ளைகளை 9 பெண் பிள்ளைகளை விட்டுட்டு போனார். அவங்க இருக்கிற நேரத்தில் நான் திருமணம் முடிக்கிறேன். அப்போ அவங்கள போல ஒரு வாலிப பெண்ணை நான் வீட்டுக்கு கொண்டு வருவது அவ்வளோ பொருத்தமில்லை. அதனால் நான் ஒரு அவங்கள விட வயசில் கூடின ஒரு பெண், அதாவது விதவை பெண் ஒன்றை திருமணம் முடித்து நான் கொண்டு வந்தேன். இவங்களோட ஹக்குகளையும் கவனிப்பா என்ற விடயத்தை சொல்கிறான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட திருமண விஷயத்தில் கூட மசூராக்கள் சொல்கிறாங்க, அழகான முன்மாதிரிகளை அவர்களுக்கு காட்டுகிறார்கள். இப்படி குடும்ப விஷயம், தனிப்பட்ட சமூக விஷயம், தனிப்பட்ட விஷயங்கள்லையும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மசூராக்கள் சொல்லியிருக்கிறாங்க. குடும்ப விஷயங்கள்ல, சமூக விஷயங்கள்ல, இப்படி எல்லா விடயங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முன்மாதிரியாக எங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் அந்த விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை செயல்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். நல்ல சமூகங்களை நாங்கள் நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டும். நல்ல குடும்பம் உருவாக வேண்டும் என்றால் நல்ல தந்தைகள் உருவாக வேண்டும், நல்ல தாய்கள் உருவாக வேண்டும். ஆகவே அப்படியான ஒரு சூழலை நாம் சமூகத்திலே நாங்கள் எதிர்பார்த்து அதற்காக பாடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தை ஒரு நல்ல சமூகமாக, அவர்களுடைய நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மான், எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்து எங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை செயல்களின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய நல்மக்களாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.